ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சர்வ உலகங்களையும் படைத்து காத்து அருளுகின்ற மகா சிவபெருமானின் பரிபூரண திருவருள் வடிவமே ஸ்ரீ மகா பைரவராகும். உலகெங்கிலும் எத்தனையோ தெய்வங்கள் திருவருளை நமக்கு வாரி வாரி வள்ளலாக வழங்கிய பொழுதும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பெரும் கருணை வடிவமே ஸ்ரீ மகா சிவபெருமானாகிய பைரவராகும். அஷ்ட சக்திகளாலும் சப்த மாதாக்களாலும் நவ கிரகங்களாலும் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்களாலும் சதா காலமும் போற்றப்படுகின்ற, தேவர்களால் எக்காலமும் தொழப்படுகின்ற பெரும் கருணை பேர் அருள் ஆற்றல் வடிவமே ஸ்ரீ மகா பைரவராகும். ஸ்ரீ மகா பைரவ பெருமான் பைரவர் என்றும் வைரவர் என்றும் அன்போடு அடியார்களால் அழைக்கப்படுகின்றார். பைரவம் என்ற சொல்லுக்கு பயத்தை முழுமையாக நீக்கக்கூடியவர் என்றும், தன்னை உபாசிக்கின்ற, தன்னை அன்போடு வழிபடுகின்ற, போற்றுகின்ற அடியார்களுக்கு அன்பர்களுக்கு இடையூறு செய்பவர்களை பயமுறுத்துபவர் என்ற பொருளும் கொண்டதே பைரவம் என்பதாகும். சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்கள் யோக வடிவம் என்றும், போக வடிவம் என்றும், வேக வடிவம் என்றும் மூன்றாக பகுக்கப்பட்டுள்ளது. இதில் போக, யோக, வேகம் ஆகிய 3 சக்திகளும் ஒன்றாக இணைந்த வேக வடிவமே பைரவம் ஆகும். வேகம் என்பது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதனைப் போல் சாதுவாக மங்களமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னை வழிபடுகின்ற அடியார்களுக்கு ஏற்படுகின்ற இடையூற்றை நீக்க வேகமாக நினைத்த மாத்திரத்திலே வரக்கூடிய அற்புதமான மூர்த்தமே ஸ்ரீ பைரவம் என்பதாகும். 64 விதமான வடிவங்களிலே பைரவர் நமக்கு திருவருட்கருணையை வழங்கிய பொழுதும் பரிபூரணமாக சிவனுடைய வடிவை கொண்ட அஷ்ட பைரவர்களை நாம் மனதார உருகி வழிபடுகின்ற பொழுது வேண்டிய வரங்களையும், இன்னும் அதீதமாக மன உருக்கத்தோடு வேண்டுகின்ற பொழுது நமக்கு என்ன தேவை என்பதை வேண்டுவதற்கு முன்பாகவே, நினைப்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் அருளக்கூடிய அற்புத அஷ்ட பைரவரே ஸ்ரீ மகா பைரவம் என்பதாகும். அசிதாங்க பைரவர் என்றும், ருரு பைரவர் என்றும், சண்ட பைரவர் என்றும், குரோதன பைரவர் என்றும், உன்மத்த பைரவர் என்றும், கால பைரவர் என்றும், பீஷண பைரவர் என்றும், சம்ஹார பைரவர் என்றும் பைரவ பெருமான் அஷ்ட பைரவராக போற்றப்படுகின்றார். இந்த அஷ்ட பைரவ வழிபாட்டினில் எந்த ஒரு பைரவ வழிபாட்டையும் தொடங்கி முழுமையாக ஆத்ம பூர்வமாக அதிலே நாம் தோய்ந்து கரைகின்ற பொழுது 64 விதமான சக்திகளை வழங்கக்கூடிய 64 பைரவர்களும் நமக்கு அருளை அள்ளி அள்ளி வழங்கி வறுமையில்லாத செல்வத்தையும், நோய் இல்லாத ஆரோக்கியத்தையும், அறியாமை இல்லாத ஞானத்தையும் தந்து இகபர சுகங்களை வேண்டிய மாத்திரத்தில் நமக்கு அள்ளி அள்ளி வழங்குகின்றார். அப்படிப்பட்ட சதாசிவ
சதா ஆனந்த சச்சிதானந்த நிலையிலே இருந்து தவ வடிவாய் தபோமயமாய் இருந்து அருளுகின்ற எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாபைரவ பெருமானின் 108 போற்றிகளாகிய ஸ்ரீ மகாபைரவருடைய அஷ்டோத்திர சதநாமாவளியை மனமுருக நாம் வேண்டுகின்ற பொழுது நாம் வேண்டிய வரங்களையெல்லாம் வேண்டியவாறே பெறலாம் என்பதே சித்தர்களும் ரிஷிகளும் அன்போடு வழிபட்ட அடியார்களின் அனுபவபூர்வமான சத்தியமான நிதர்சனமான உண்மையாகும். ஓம் நம சிவாய. இப்பொழுது ஸ்ரீ மகாபைரவருடைய அஷ்டோத்திர சதநாமாவளியை நாம் சிந்தித்து நம்முடைய புருவ மத்தி என்று சொல்லும்படியான 2 புருவங்களுக்கும் இடைப்பட்ட நாம் குங்குமமும் விபூதியும் வைத்து இறைவனை நினைக்கின்ற புருவ மத்தியிலே எல்லாம் அல்ல மகாபைரவ பெருமான் நமக்கு திருவருள் வழங்க காத்திருப்பதாக பாவனை செய்து இந்த நாமாவளியை சொல்லச் சொல்ல நம்முடைய எண்ணங்களெல்லாம் எவ்விதமான இடையூறுமின்றி நிறைவேறுவதை சத்தியமாய் அனுபவத்தில் உணரலாம்.